பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யாராவது மீது பொறாமை கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அப்படி என்றால் இன்றைக்கி கர்த்தரிடத்தில் கிருபையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, பொறாமையோ எலும்புருக்கி, அதை வரவிடாமல் நம்ம எப்படியாவது பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி அது நமக்குள்ளே வருகிறது என்று 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்மளிடத்தில் நன்றி குறையும் போது பொறாமை காணப்படலாம். அடுத்ததாக நம்மை குறித்தே நம்ம தியானித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் மேலே பொறாமை வரலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பலத்தை கேட்டுக்கொள்ளலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை நீங்கள் பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை சுத்திகரியும். ஒருவர் மீதும் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி எங்களை உம்முடைய அன்பினால் நிரப்பும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எல்லா துதிக்கான மகிமையை நமக்கு செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை மட்டும், அவருடைய வெளிச்சத்தை நம்ம பிரதிபலிக்கிறவராக இருக்கும்படியாக நம்ம பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம்.